வணக்கம் நண்பர்களே, இது விடிஎல் விளாக்ஸ். கதை கேட்கலாம் வாங்க. நம்ம சேனல்ல நம்ம வேல்பாரி கதைய 4 பாகங்களையும் தனித்தனி எபிசோட்ல போட்டு முடிச்சிட்டோம். இந்த வேல்பாரி ஃபுல் ஸ்டோரியும் சுருக்கமா படங்களோட ஒரே எபிசோட்ல சொல்லணும்னு ஆசைப்படுறேன். வாங்க கதைக்குள்ள போயிடலாம். வேல்பாரி. பச்சை மலை தொடரில் பரவி கிடக்கும் அடர்ந்த காடுதான் பரம்பு நாடு. அந்த நாட்டின் தலைவன் பாரி. வேளிர் குலத்தின் வழித்தோன்றல் அப்படின்றதால வேல்பாரின்னு அழைக்கப்பட்டான். அவனது புகழ் நிலமெங்கும் பரவியிருந்தது. அவனது வள்ளல் தன்மையை பாணர்கள் திசையெங்கும் பாடினார்கள். பெரும் புலவர் கபிலர் பாண்டிய நாட்டைச் சார்ந்த சிற்றரசன் ஒருவனின் மாளிகையில இரவு கள்ளுண்டு மகிழ்ந்திருந்தார். அந்த சமயத்துல அந்த அரசன் சொல்றான், எல்லா அரசர்களிடமும் பரிசு பெற்று திரும்பும் பாணர்கள் பாரியிடம் மட்டும்தான் கருணையை பெற்று திரும்புகிறார்கள். இது கபிலருக்கு ஏற்புடையதா இல்ல. பாரி விருந்தினரை நிர்வகிப்பதில் சிறந்தவனாக இருக்கலாம். ஆனால் வள்ளல் தன்மை என்பது நிர்வாக திறமை அல்ல. அது குழந்தையின் குரல் கேட்ட கணத்தில் பால் ஊறும் தாயின் மார்பகத்தை போன்றது அப்படின்னு வாதாடுறாரு. ஆனா அந்த சிற்றரசன் செம்பன் கபிலர் சொல்றதை ஏற்கல. உரையாடலின் ஒரு கட்டத்துல பாரியை சோதித்து அறிய பரம்பு நாடு நோக்கி நானே போகிறேன் அப்படின்னு சொல்லி புறப்படுறாரு. முன் பின் போகாத அடர் காட்டுக்குள்ள தன்னந்தனியா நுழைஞ்சு போறாரே. உள்ள நுழைஞ்சு கொஞ்சம் தூரம் போன உடனே நீலன் அப்படின்னு சொல்லக்கூடிய மாவீரன் கபிலர் கூட இணையறான். 3 அடுக்கு கொண்ட பச்சை மலையில உள்ள காரமலை, நடுமலை, ஆதிமலை ஆகிய 3 மலைகளை கடந்து பாரி இருக்கிற எவ்வியூருக்கு அழைச்சிட்டு போறான் நீலன். இந்த நெடும் பயணம் காடு பற்றியும் இயற்கை பற்றியும் மலை மக்கள் பற்றியும் பாரி பற்றியும் அவரோட சிந்தனையில மாற்றத்தை ஏற்படுத்துது. கபிலர் வந்து கொண்டு இருக்கிறார் அப்படின்றது தெரிஞ்சதும் பாரி எதிர் வந்து வணங்கி கபிலரை தன்னோட தோல்ல வச்சு எவ்வியூருக்கு தூக்கிட்டு போறாரு. கபிலரோட வரவு எவ்வியூரின் பெரும் விழாவா கொண்டாடப்படுது. பரம்பின் ஆசான் தேக்கன், பாரியின் மனைவி ஆதினி, பாரியின் 2 மகள்களான அங்கவை சங்கவை என எல்லாருமே கபிலரோட வரவை கொண்டாடி தீத்தாங்க. அடுத்த சில நாட்கள்ல பரம்பின் பெரு விழாவான கொற்றவை கூத்து துவங்குது. சேர சோழ பாண்டிய மூவேந்தர்களும் எத்தனையோ இனக்குழுக்களை அழித்து தங்கள் ஆட்சி பரப்பை விரிவுபடுத்தியுள்ளனர். அப்படி அழித்தொழிக்கப்பட்ட சிலர் பரம்பில் அடைக்கலம் அடைந்தனர். பரம்பு நாடோ அவர்களை தங்கள் பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டது. அழித்தொழிக்கப்பட்ட குலங்களின் வழித்தோன்றல்கள் போர் தெய்வமான கொற்றவையின் முன்னால் தங்களின் குல வரலாற்றை சொல்லி அதனை அழித்தொழித்த வேந்தனின் மீது வெஞ்சினம் உரைக்கின்றனர். 17ஆம் நாள் பெரு விழா இது. கொற்றவை இருக்கும் பெரும் மரப்புதருக்குள் தெய்வ வாக்கு விலங்கு தங்கியிருக்கும். அது இறங்கி வந்து இலையில் வைக்கப்பட்ட கனிகளில் ஏதாவது ஒன்றை முதலில் எடுக்கும். அப்படி எடுக்கப்பட்டவுடன் சம்பந்தப்பட்ட இனக்குழுக்கள் கொற்றவையின் முன் தாங்கள் அழிக்கப்பட்ட கதைகளை சொல்லி அருள் இறங்கி ஆடுவார்கள். கடைசியா 17ஆவது நாள் பரம்பின் சார்பில் பாரி களம் இறங்கி ஆடுவான். இத்தனை இனக்குழுக்களை அழித்தொழித்த மூவேந்தர்களின் பகை முடிக்க வஞ்சினம் உரைப்பான். இந்த கொற்றவை கூத்து முழுவதும் கேட்டறிந்தாரு கபிலர். பரம்பென்பது தனித்த இடமல்ல, வஞ்சிக்கப்பட்ட குலங்களின் வாழ்விடம் அப்படின்னும் பரம்பின் குணமே அரவணைப்பதும் அன்பு செலுத்துவதுமாக இருக்கிறது என்பதும் கபிலர் நல்லா உணர்ந்துட்டாரு. இதே காலத்துல பாண்டிய பெருவேந்தன் குலசேகர பாண்டியன் மகன் பொதிய விற்பனுக்கு திருமண ஏற்பாடுகள் துவங்குது. யவனத்துக்கும் தமிழகத்துக்கும் இடையே கடல் வணிகம் செழித்து இருந்த காலம் அது. வணிகர்களில் செல்வமும் செல்வாக்கும் வேந்தர்களுக்கு இணையாக வலிமை பெற்று இருந்தது. கடல் வணிகர்கள் தங்களுக்கு ஏற்படுத்தி கொண்ட சாத்துக்கள் என்ற அமைப்பின் தலைவனாக இருந்தான் பெருவணிகன் சூழ்கடல் முதுவன். அவனது மகள் பொற்சுவை. அழகே உருவான பொற்சுவையை பொதிய விற்பனுக்கு மணமுடிக்க ஏற்பாடுகள் நடந்தது. மதுரை திருமண விழாவுக்கு தயாராகி கொண்டு இருந்தது. தனது காதலை கண்ணீரால் கரைத்து கொண்டு மணவிழாவுக்குள் நுழைந்தாள் பொற்சுவை. பரம்பு நாட்டின் மலையடிவாரம் இருப்பது வெங்கல் நாடு. அந்த நாட்டை ஆளும் சிற்றரசர் மையூர்கிழார். பாண்டிய வேந்தனுக்கு மிகவும் விசுவாசமாக நடந்து கொள்பவர். உலகமே போற்றி வியக்கும் பாண்டிய இளவரசரின் திருமணத்துக்கு யாரும் தராத சிறந்த பரிசு ஒன்றை தர வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருந்தார். அந்த நிலையில் மழை வெள்ளத்தில் அடித்து வரப்பட்ட ஒரு அரிய வகை உயிரினத்தை உழவன் ஒருவன் மையூர்கிழாரிடம் காட்டுகிறான். பார்க்கவே சற்று அருவெருப்பாக இருந்த இது என்ன வகையான உயிரினம் என சிந்தித்துக் கொண்டு இருக்கையில அங்கிருந்த பாணர் கூட்ட தலைவன் சொல்கிறான்,
இதுதான் பாரியின் கொற்றவை கூத்தில் குறி சொல்லும் தேவவாக்கு விலங்கு. அதை கேட்ட உடனே மயூர் கிழார் பெரும் மகிழ்ச்சி அடைகிறாரு. தன்னோட மகன் இளமருதன் மூலமா திருமண பரிசாக தேவவாக்கு விலங்க கொடுத்து அனுப்புறாரு. அந்த விலங்குக்கு ஒரு அதிசய ஆற்றல் உண்டு. அது எல்லா திசையிலும் நடக்கும். ஆனால் உட்காரும் போது வடதிசை நோக்கியே உட்காரும். இந்த அரிய ஆற்றலை கண்டறிந்து பேரரசுக்கு தெரிவிக்கின்றனர். தேவவாக்கின் அரிய ஆற்றல் கண்டு பேரரசர் குலசேகர பாண்டியன் திகைச்சு போறாரு. குறிப்பாக கடல் பயணத்தில் திசையறிய முடியாத பல கப்பல்களை நாம் இழந்து விடுகிறோம். இந்த விலங்கு இருந்தால் கடல் பயணத்தில் எண்ணற்ற நன்மைகள் விளையும். காற்றையும் கடலையும் ஆளும் பெரு வல்லமையுடைய விலங்கு இன்னும் பெருமளவு வேண்டும் அப்படின்னு சொல்லி பெரும் மகிழ்வு அடைகிறான் குலசேகர பாண்டியன். இந்த விலங்கை பெறுவதற்கான வழிமுறைகளை பற்றி யோசிக்கிறாங்க. பரம்பின் இலை தழைகளை எடுத்து செல்ல கூட பாரி அனுமதிக்க மாட்டான். அப்படி இருக்க தேவவாக்கு விலங்கை எப்படி தருவான்? எனவே மாற்று வழியை கண்டறிகிறாங்க. ஏற்கனவே அடிமை கொள்ளப்பட்ட திரையர் குலத்தைச் சேர்ந்தவர்கள் மூலம் அந்த தேவவாக்கு விலங்கை கவர்ந்து வர திட்டம் தீட்டப்பட்டது. அடர் காடுகளை தங்களின் வாழ்விடமாக கொண்ட திரையர்கள் மூலம் வகுக்கப்பட்ட திட்டம் தோல்வியடைந்தது. அந்த முயற்சியின் இறுதியில் பாண்டிய நாட்டின் பெரும் துறைமுகமான வைப்பூர் துறைமுகம் தீக்கிரையானது. குலசேகர பாண்டியன் கடும் கோபமுற்றார். பாரியின் புகழும் பரம்பு மலையின் செழிப்பும் எப்பொழுதும் அவனது கண்களை உறுத்தியது. அத்துடன் தேவவாக்கு விலங்கும் வைப்பூர் துறைமுகம் தீக்கிரையாக்கப்பட்டதன் காரணமும் இணைந்து கொண்டது. பரம்பின் மீது போர் தொடுப்பது என்று முடிவெடுக்கப்பட்டது. ஏற்கனவே தனது தந்தையை கொன்ற வேல்பாரியை அழித்தொழிப்பேன் என்று வெஞ்சினம் உரைத்தான் சேர நாட்டு அரசன் உதயஞ்சேரல். பொருத்தமான நேரம் பார்த்து அவனது படை ஆயிமலையின் வழியாக பரம்பின் மீது போர் தொடுத்தது. ஆனால் பரம்பின் வீரர்கள் அப்படையெடுப்பினை வெற்றிகரமாக முறியடித்தார்கள். பச்சை மலை தொடரில் 14 வேளிர்களின் குலங்கள் உண்டு. அதில் ஒன்றுதான் பரம்பு மலை வேளிர்கள். அந்த 14 வேளிர் குலங்களும் தங்களின் விலை மதிப்பற்ற மிக உயர்ந்த செல்வங்களை பாழி நகரில் புதைத்து வைக்கின்றனர். அந்த பாழி நகரினை பாதுகாக்கும் பொறுப்பு பரம்பு மலை வேளிற்குரியது. இது காலம் காலமாய் இருந்து வரும் வழக்கம். சோழ பெருவேந்தன் செங்கனச் சோழன் பாழி நகர் செல்வத்தை எடுக்க காடர்களின் துணையோடு முயல்கிறார். வலிமை மிகுந்த யானை படையோடு எழுவனாற்றின் வழியாக முன்னேறும் சோழப்படையை பாரியின் படை மிகவும் எளிதாக வெல்கிறது. செங்கனச் சோழன் மயிர் இழையில் உயிர் பிழைத்து வெளியேறுகிறான். இந்த நிலையில்தான் பாண்டியனின் பெரும்படை பரம்பு மலையின் கிழக்கு பக்க அடிவாரம் வந்து சேர்கிறது. மதி நுட்பம் வாய்ந்த குலசேகர பாண்டியன் 2 திட்டங்களை தீட்டுகிறான். ஒன்று, பாரியுடனான போரில் தோல்வியை சந்தித்த சேரன் மற்றும் சோழனை தன்னோடு இணைத்துக் கொள்வது. 2, எக்காரணம் கொண்டும் மலை மீது ஏறி பாரியுடன் போர் தொடுக்க கூடாது. மாறாக பாரியை மலை விட்டு கீழிறங்கி வர வைக்க வேண்டும். இந்த 2 திட்டங்களையும் வெற்றிகரமாக நிறைவேற்றினான் குலசேகர பாண்டியன். யவன வணிகத்தின் பெருந்தளபதி ஹிப்பாலஸ் மூலம் சேரன் மற்றும் சோழனுடன் பேசி மூவேந்தர்களின் கூட்டுப்படையை உருவாக்குவதில் வெற்றி பெற்றான். பரம்பின் கீழ்த்திசை காவலனும் அகுதை குலத்தைச் சேர்ந்த பெரு வீரனான நீலனை நயவஞ்சகமாக தாக்குதல் நடத்தி சிறை எடுத்து வந்துவிட்டான். நீலனை மீட்க பாரி பரம்பு மலையை விட்டு கீழிறங்கி வந்தே ஆக வேண்டும். இந்த சூழ்நிலையில் கபிலரை தூது அனுப்பிய பாரி வரும் முழு நிலவு நாளுக்குள் எதிரிகளை வென்று உன்னை மீட்பேன் என்று வாக்களிக்கிறான். மலையை விட்டே கீழிறங்காத பாரியை சமதளத்தில் வைத்து சந்திக்க தயாரானது மூவேந்தர்களின் கூட்டுப்படை. போர்க்களத்துக்கு உரிய இடமாக தட்டியங்காடு தேர்வு செய்யப்பட்டது. கரையான்களும் ஓணான்களும் மட்டுமே வாழும் பாழ் நிலத்தில் வரலாறு காணாத போர்க்களம் தயாரானது. 200 வீரர்கள் கொண்ட சேனைக்கு ஒரு சேனை முதலி தலைமையேற்பார். 12 சேனை முதலிகளுக்கு ஒரு சேனை வரையர் தலைமையேற்பார். இப்படி 60 சேனை வரையன்களும் 720 சேனை முதலிகளும் அவர்களுக்கு கீழ் 1,44,000 வீரர்களும் மூவேந்தர்களின் படையில் அணிவகுத்து நின்றனர். இப்பெரும் படைக்கு தலைமை தளபதியாக மகாசாமந்தன் கருங்கைவாணன் நியமிக்கப்பட்டான். இவற்றில் 4 ஒரு பகுதிக்கும் குறைவான வீரர்களை கொண்டு இருந்த பரம்பு படைக்கு முடியன் தலைமையேற்றான். வகுக்கப்பட்ட விதிகளின்படி போரினை வழிநடத்த நிலைமான் கோல் சொல்லிகள் நியமிக்கப்பட்டனர். மூவேந்தர்களின் தரப்பில் திசைவேழரும் பரம்பின் தரப்பில் கபிலரும் பொறுப்பினை ஏற்றனர். தமிழ் நிலத்தின் வரலாறு கண்டிராத பெரும் படையோடு
மூவேந்தர்களின் கூட்டுப்படை அணிவகுத்துள்ளது. அதனை எதிர்கொண்டு வீரமிக்க தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறது பாரியின் பரம்பு படை. கானவர் தலைவன் இகிழிக்கிழவனை சந்தித்து தேக்கனும் வாரிக்கையனும் தட்டியங்காட்டை பற்றி தெரிந்து கொள்கிறார்கள். கானவர் குடியும் உதவ தயாராக இருந்தது. வேந்தர்கள் மையூர் கிழாரை அழைத்து தட்டியங்காட்டை பற்றி தெரிந்து கொள்கிறார்கள். பல யுக்திகளை பயன்படுத்தி இரு தரப்பு படைகளும் தாக்குதலை நடத்துகிறார்கள். மூவேந்தர்களும் பரம்பு படையிடம் தோற்றுவிட்டு தப்பி பிழைக்க பின்னோக்கி ஓடினார்கள். வேல்பாரி மூவேந்தர்களை வென்று நீலனை மீட்டு யானை மேல் ஏற்றிக்கொண்டு வருகிறார். வேந்தர் படையில் தப்பி பிழைத்தது குலசேகர பாண்டியன், உதியஞ்சேரல், செங்கன சோழன் ஆகிய 3 பேர் மட்டும்தான். போர் முடிவடைந்தவுடன் நீலனை காப்பாற்றிய பிறகு பரம்பு மக்கள் அத்தனை குலங்களையும் சேர்த்து குலதெய்வம் கொற்றவைக்கு செய்ய வேண்டிய அந்த சடங்குகளை செய்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த போரில் இறந்து போன இரவாதனுக்காகவும் தேக்கனுக்காகவும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய இறுதி மரியாதையை வேல்பாரியே தன் கைகளாலே செய்கிறார். திடீர்னு கபிலர் எதிர்பாராத வகையில் பாரியின் உயிரை 2 முறை காப்பாற்றிய கபிலரின் மாணவி பொற்சுவைக்காகவும் இந்த இறுதி மரியாதையை செய்கிறார்கள். கபிலர் கண் கலங்கிவிட்டார். இந்த நேரத்துல எல்லாரும் இங்க இருக்கிற நேரத்துல வாரிக்கையன் எங்கே அப்படின்னு கபிலர் தேடுறாரு. பாரியிடம் போய் வாரிக்கையன் எங்கே அப்படின்னு கபிலர் கேட்கிறாரு. ஒட்டுமொத்த பரம்பு மக்களே இங்க இருக்கும்போது வாரிக்கையன் மட்டும் எங்கே போனார் அப்படின்னு விடாம பாரிக்கிட்ட கேட்க, வாரிக்கையன் மட்டுமல்ல கூடவே முதுவேலனும் போயிருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு பாரி. எதுக்காக, எங்கே போயிருக்கிறார்கள் அப்படின்னு கபிலர் விடாம கேட்கிறாரு. பாரி சொல்றாரு, ஆதிமலையில் பெருங்கடவு அங்கதான் போயிருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒளிவால் இறங்குமல்லவா ஆதிமலையின் பெருங்கடவு, அங்கே போயிருக்கிறார்கள் அப்படின்றாரு. அங்க எதுக்காக போறாங்க, இங்க நடக்கிற மாதிரியே கூத்து அங்க நடக்குதா அப்படின்னு கேட்கிறாரு கபிலர். இங்கு இறந்தவர்களுக்கு நாம் மரியாதை செய்கிறோம் அல்லவா. தேக்கன், இரவாதன், பொற்சுவை இவர்கள் நிலை கொள்ள வேண்டிய இடம் இங்கு. ஆனால் திசைவேழர் நிலை கொள்ள வேண்டிய இடம் அதுதானே. அதனால்தான் திசைவேழர் பயன்படுத்திய அந்த நாழிகை கோல் வட்டிலை பார்த்துதான் போர் ஆரம்பமாகும், போர் முடியும் என்று சொல்வார் இல்லையா. அந்த நாழிகை கோலை அவர் நினைவாக எடுத்துக்கொண்டு போய் செய்ய வேண்டிய மரியாதையை போர்க்களத்தோட அந்த பக்கத்துல அவருக்கான நிலத்துல பாண்டிய நாட்டு எல்லைக்குள்ள அவங்க செய்யறாங்க. அதுக்காகத்தான் வாரிக்கையனும் முதுவேலனும் அங்கே போயிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட புலவர் கபிலர் அழுது உடைஞ்சு போயிடுறாரு. இவங்க தரப்புல இருந்தவங்களுக்கு மரியாதை செய்யறது சரி, ஆனா எதிர்த்தரப்புல இருந்து செத்து போனவர் திசைவேழர், அவருக்கான மரியாதையை செய்யறாங்கன்னு அதிர்ந்து போனாரு கபிலர். அதுக்கு பாரி சொல்றாரு, அறம் காக்கும் தெய்வங்கள் எமது நிலத்தை ஆளட்டும், என் மக்களை ஆளட்டும், எம்மை ஆளட்டும் அப்படின்னு உணர்வு பொங்க சொல்றாரு. அறம் காக்கும் தெய்வங்கள் எந்த பக்கம் இருந்தால் என்ன, அவர்கள் என் நிலத்தை ஆளட்டும், என் மக்களை ஆளட்டும், எம்மை ஆளட்டும் அப்படின்னு சொல்றாரு. இத்தோட இந்த வேல்பாரி கதை முடியுது. இந்த அருமையான படைப்பை நமக்காக படைத்தது சு. வெங்கடேசன் அவர்கள். இது கதையா நிஜமா அப்படின்றதெல்லாம் தள்ளி வச்சுட்டு, இது கதையாக இருந்தாலும் சரி, நிஜமாக இருந்தாலும் சரி, கற்பனையில ஓட்டி பார்க்கும்போது அந்த காலத்திலேயே நாம் வாழ்வதா உணர்கிறோம் இல்லையா. அந்த உணர்வை கொடுத்ததுக்காக சு. வெங்கடேசன் அவர்களுக்கு மிக பெரிய நன்றி. இந்த கதை இதோட நிக்க போறதில்ல. கண்டிப்பா இவரு வேல்பாரியுடைய அடுத்தடுத்த பாகங்களை எழுதுவார்னு தான் நினைக்கிறேன். காக்கா விரிச்சி அப்படின்ற ஒரு பறவை தலைய வெட்டி எடுத்துக்கிட்டு போகும்னு படிச்சோம் இல்லையா, அந்த பறவைகளை போர்ல பயன்படுத்துவார் அப்படின்னு நினைச்சோம். மறுபடியும் பாரிக்கிட்ட இருக்கிற செல்வங்களை கொள்ளையடிக்க சேர, சோழ, பாண்டிய பேரரசர்கள் திரும்பவும் வர வாய்ப்பு இருக்கு. அவங்கள எதிர்த்து இவங்க போற சண்டையில அந்த பறவைகளை கூட பயன்படுத்தலாமோ என்னவோ. எது எப்படியோ, இன்னும் அடுத்த பாகம் எழுதல. எழுதிட்டு இருக்கிற மாதிரி எதுவும் தெரியல. ஏன் அடுத்த பாகம் வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, இன்னும் இந்த கதை முடியல. பாரி எப்படி இறந்து போறாரு, அவருடைய மனைவி, 2 மகள்கள், அவங்கெல்லாம் என்ன ஆகுறாங்க அப்படின்றத பத்தியெல்லாம் நம்ம இன்னும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதுக்காக தான் அடுத்த பாகத்துக்காக நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். இந்த ஸ்டோரி விளக்கமா விரிவா ஒவ்வொரு எபிசோடா பார்க்கணும்னு ஆசைப்பட்டா நம்ம விடிஎல் விளாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பிளேலிஸ்ட்ல கேளுங்க.
இதுவரைக்கும் நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு நன்றி கூறி விடைபெறுவது விடியல் விளாக்ஸ் விடியல். நன்றி, வணக்கம்.